வான்கா. இதன் ஆசிரியர் ஆண்டன் செகாவ். ஷூ செய்யும் தொழிற்கூட உரிமையாளர். ஹலியானிடம் 3 மாதங்களாக வேலை பழகி வரும் 9 வயது சிறுவனான வான்கா ஜுகோவ் கிறிஸ்மஸ் பிறப்பதற்கு முந்தைய இரவு தூங்காமல் விழித்திருந்தான். அவனது முதலாளியும் முதலாளி அம்மாவும் அவர்களின் பிற தொழிலாளர்களும் நள்ளிரவு பிரார்த்தனைக்கு செல்லும் வரை காத்திருந்தான். அவன் தன் முதலாளியின் அலமாரியிலிருந்து ஒரு மைப்புட்டியையும் துருப்பிடித்த முனையுடைய ஒரு பேனாவையும் எடுத்தான். தனக்கு முன்னால் ஒரு கசங்கிய காகிதத்தை விரித்து எழுதத் தொடங்கினான். முதல் எழுத்தை எழுதுவதற்கு முன் அவன் பயத்துடன் கதவையும் ஜன்னல்களையும் பல முறை திரும்பி பார்த்தான். சிலுவை மீது தன் பார்வையை செலுத்தினான். அதன் இருபுறமும் காலணிகள் தைக்க பயன்படும் மர அச்சுகள் நிறைந்த அலமாரிகள் நீண்டு கிடந்தன. பெருமூச்சு ஒன்றை வெளிப்படுத்தினான். காகித பெஞ்சின் மீது கிடக்க அவன் அதன் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்திருந்தான். அன்புள்ள தாத்தா, கான்ஸ்டன்டின் மகாரிச் என்று அவன் எழுதினான். நான் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன். உங்களுக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை. எனக்கு எஞ்சியிருப்பது நீங்கள் மட்டும்தான். வான்கா தன் கண்களை உயர்த்தி அந்த சிலுவையை பார்த்தான். அதில் அவன் ஏற்றி வைத்திருந்த மெழுகுவத்தியின் வெளிச்சம் பிரதிபலித்தது. ஜிவாரேவ் என்ற குடும்பத்திற்கு இரவு காவலாளியாக இருக்கும் தன் தாத்தா கான்ஸ்டன்டின் மகாரிச்சை அவன் அப்படியே தன் நினைவிற்கு கொண்டு வந்தான். அவர் 65 வயதான ஒல்லியான, ஆனால் வழக்கத்திற்கு மாறாக சுறுசுறுப்பான துடிப்பான ஒரு குள்ளமான கிழவர். எப்பொழுதும் சிரித்த முகமும் குடித்த வெறியில் சுழலும் கண்களும் கொண்டவர். பகல் நேரத்தில் அவர் வேலைக்காரர்களின் சமையல் அறையில் தூங்குவார் அல்லது சமையல்காரர்களுடன் கேலி பேசுவார். இரவில் ஒரு பெரிய ஆட்டுத்தோல் அங்கியால் உடம்பை போர்த்தி கொண்டு மைதானத்தை சுற்றி வந்து தன் சிறிய மர சுத்தியலால் தட்டி சத்தம் எழுப்புவார். கிழட்டு கான்ஸ்டன்டைனாகவும் அதன் கரிய நிறம் மற்றும் நீர்நாய் போன்ற நீண்ட உடலின் காரணமாக ஹீல் என்று அழைக்கப்படும் நாயும் தலை குனிந்தபடி அவர் பின்னால் செல்லும். இந்த ஹீல் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் மரியாதையுடனும் பாசமுடனும் இருக்கும். அந்நியர்களை தன் சொந்த முதலாளிகளையும் ஒரே மாதிரியான அன்போடு பார்க்கும். ஆனால் அதற்கு நல்ல பெயர் கிடையாது. அதன் மரியாதையான சாதுவான குணத்திற்கு பின்னால் ஒரு நயவஞ்சக தந்திரம் மறைந்திருந்தது. சமயம் பார்த்து கால்களை கடிப்பது, களஞ்சிய அறைக்குள் நுழைவது அல்லது ஒரு விவசாயியின் கோழியை திருடுவது போன்றவற்றில் அதைவிட தேர்ந்தவர் யாருமில்லை. அதன் பின்னங்கால்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை இழுத்து உடைக்கப்படும் நிலைக்கு வந்தன. 2 முறை அதை கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் அது பாதி சாகும் வரை அடிவாங்கும். ஆனால் அது எப்படியோ உயிர் பிழைத்துவிடும். இந்த நேரத்தில் தாத்தா நிச்சயமாக வாசலில் நின்று கொண்டு சர்ச்சின் சிவப்பு நிற ஜன்னல்களை கூர்ந்து பார்த்தபடி தன் உயரமான கம்பளி பூட்ஸுகளால் தரையை மிதித்து வேலைக்காரர்களுடன் கேலி பேசி கொண்டிருப்பார். அவரது சிறிய மர சுத்தியால் அவரது இடுப்பு வாரில் தொங்கிக் கொண்டிருக்கும். அவர் கைகளை கட்டிக்கொண்டு குளிரில் நடுங்கியபடி ஒரு வயதான சிரிப்புடன் முதலில் வீட்டு வேலைக்கார பெண்ணையும் பின்னர் சமையல்கார பெண்ணையும் கிள்ளி கொண்டிருப்பார். கொஞ்சம் மூக்குப்பொடி போட்டுக்கொள்கிறீர்களா என்று தன் பொடி டப்பாவை அந்த பெண்களிடம் நீட்டி அவர் கேட்பார். அந்த பெண்கள் அதை வாங்கி நுகர்ந்துவிட்டு தும்புவார்கள். தாத்தா விவரிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்து கலகலவென்று சிரிப்பார். அவர்கள் நாய்களுக்கும் அந்த பொடியை நுகர கொடுப்பார்கள். காஸ்டான்கா
தும்பி தன் தலையை ஆட்டிவிட்டு அவமானப்பட்டது போல் விலகிச் செல்லும். ஹீல் தன் மரியாதையின் காரணமாக தும்முவதில்லை, மாறாக வாலை ஆட்டும். வானிலை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. காற்று அமைதியாகவும் புத்துணர்ச்சியாகவும் ஊடுருவி பார்க்கக்கூடியதாகவும் உள்ளது. இரவு இருட்டாக இருக்கிறது, ஆனால் வெள்ளை நிற கூரைகளையும் புகைப்போக்கிலிருந்து வரும் புகை சுருள்களையும் பனியால் வெள்ளி பூசப்பட்டது போல இருக்கும் மரங்களையும் பனி குன்றுகளையும் கொண்ட அந்த முழு கிராமத்தையும் பார்க்க முடிகிறது. வானம் முழுவதும் மகிழ்ச்சியாக மின்னும் நட்சத்திரங்களால் சிதறி கிடக்கிறது. பால்வெளி மண்டலம் ஒரு திருவிழாவிற்காக பனியால் கழுவி துடைக்கப்பட்டது போல அவ்வளவு தெளிவாக தெரிகிறது. வான்கா பெருமூச்சு விட்டு தன் பேனாவை மையில் நனைத்து தொடர்ந்து எழுதினான். நேற்று எனக்கு ஒரு நல்ல உதை கிடைத்தது. அவர்களின் குழந்தை தொட்டிலில் தூங்கும்போது நான் தற்செயலாக கண்ணயர்ந்து விட்டதால் முதலாளி என் முடியை பிடித்து முற்றத்திற்கு இழுத்துச் சென்று காலணியால் என்னை அடித்தார். ஒரு வாரத்திற்கு முன்பு முதலாளி அம்மா என்னை ஒரு ஹேரிங் மீனை சுத்தம் செய்ய சொன்னார்கள். நான் அதன் வால் பகுதியிலிருந்து தொடங்கினேன். அதற்கு அவர்கள் அந்த மீனை எடுத்து அதன் தலையால் என் முகத்தில் தேய்த்தார்கள். இங்குள்ள தொழிலாளர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். மதுபான கடைக்கு சென்று வோட்கா வாங்கி வர சொல்கிறார்கள். முதலாளியின் வெள்ளரிக்காய்களை திருட சொல்கிறார்கள். முதலாளி கையில் கிடைப்பதை கொண்டு என்னை அடிக்கிறார். உண்பதற்கு எதுவும் இல்லை. காலையில் ரொட்டி தருகிறார்கள், மதிய உணவுக்கு கஞ்சி, மாலையில் மீண்டும் ரொட்டி. ஆனால் தேநீர் அல்லது சூப்பு போன்றவற்றை முதலாளியும் முதலாளி அம்மாவுமே முழுதாக விழுங்கி விடுகிறார்கள். நான் வீட்டிற்குள் நடையில் தூங்குகிறேன். அவர்களின் பாழாப்போன குழந்தை அழும்போது எனக்கு தூக்கமே இல்லை. நான் தொட்டிலை ஆட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள தாத்தா, கருணை காட்டி என்னை இங்கிருந்து கிராமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உங்கள் கால்களில் விழுந்து வணங்குகிறேன். உங்களுக்காக எப்பொழுதும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வேன். என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள். இல்லையெனில் நான் இறந்து விடுவேன். வான்காவின் வாய் துடித்தது. அவன் தன் கருத்த கையால் கண்களை துடைத்து கொண்டு விம்மினான். உங்களுக்கான பொடி புகையிலையை நான் பொடி செய்து தருகிறேன் என்று அவன் தொடர்ந்து எழுதினான். உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன். நான் ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் என்னை சிடோரின் ஆட்டை போல அடிக்கலாம். எனக்கு வேலை எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் நான் எஜமானரின் காலணிகளை சுத்தம் செய்ய அனுமதிக்க கோரி கிறிஸ்துவின் பெயரால் காரியதரிசியிடம் கெஞ்சுவேன். அல்லது ஃபேட்காவிற்கு பதிலாக ஆடு மேய்க்கும் சிறுவனாக போவேன். அன்புள்ள தாத்தா, என்னால் இதை தாங்கவே முடியாது. இந்த ஒரு வாழ்க்கையே இல்லை. என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நான் கிராமத்திற்கு ஓடிவிட நினைத்தேன். ஆனால் என்னிடம் பூட்ஸ் இல்லை. பனிக்குளிரை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது. நான் பெரியவனாக வளரும்போது இதற்கு பதிலாக உங்களை பார்த்து கொள்கிறேன். உங்களை யாரும் தொந்தரவு செய்ய விடமாட்டேன். நீங்கள் இறக்கும்போது என் அம்மாவின் ஆத்மாவிற்கு பிரார்த்தனை செய்வது போல உங்கள் ஆத்மாவின் சாந்திக்காகவும் பிரார்த்தனை செய்வேன். மாஸ்கோ ஒரு பெரிய நகரம். எல்லாமே பிரபுகளின் வீடுகள். நிறைய குதிரைகள் உள்ளன, ஆனால் ஆடுகள் இல்லை. நாய்கள் கொடூரமானவை அல்ல. இங்குள்ள சிறுவர்கள் நட்சத்திர விளக்குடன் வெளியே செல்வதில்லை. யாரையும் பாடகர் குழுவில் சேர்க்க அனுமதிப்பதில்லை. ஒரு முறை கடை ஜன்னலில் தூண்டில் முட்கள் விற்பனைக்கு வந்திருப்பதை பார்த்தேன். அவை நூலுடன் இணைக்கப்பட்டு அனைத்து வகையான மீன்களுக்கும் எவ்வாறு மிகவும் நன்றாக இருந்தன. 40 பவுண்ட் எடை உள்ள ஒரு பெரிய கெளுத்தி மீனை பிடிக்கும் அளவிற்கு ஒரு முள் கூட அங்கிருந்தது. வீட்டிலுள்ள முதலாளியின் துப்பாக்கிகளை போன்ற அனைத்து வகையான துப்பாக்கிகளும் இருக்கும் கடைகளை நான் பார்த்திருக்கிறேன். அவை ஒவ்வொன்றும் 100 ரூஃபில் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
கறிக்கடைகளில் காடைகளும் காட்டுக்கோழிகளும் மீன்களும் முயல்களும் இருக்கின்றன. ஆனால் கடைக்காரர்கள் அவற்றை எங்கு சுட்டார்கள் என்று தெரியவில்லை. அன்புள்ள தாத்தா, அந்த பெரிய வீட்டில் கிறிஸ்மஸ் மரம் வைக்கும்போது எனக்காக ஒரு தங்க நிற முந்திரி பருப்பை வாங்கி அதை அந்த பச்சை நிற பெட்டியில் எடுத்து வையுங்கள். இளம் பெண் ஓல்கா இக்னாட்டிஸ்னாவிடம் கேட்டு அது வான்காவிற்காக என்று சொல்லுங்கள். வான்கா நடுங்கும் பெருமூச்சை விட்டு மீண்டும் ஜன்னலை பார்த்தான். தன் தாத்தா எப்பொழுதுமே தன் முதலாளியின் குடும்பத்திற்காக கிறிஸ்மஸ் மரத்தை எடுத்து வர காட்டுக்கு செல்வதையும் தன் பேரனை உடன் அழைத்து செல்வதையும் அவன் நினைத்து பார்த்தான். அது ஒரு மகிழ்ச்சியான காலம். தாத்தா தன் தொண்டையிலிருந்து ஒரு சத்தம் எழுப்புவார். காடு பனிக்குளிரில் படபடக்கும். அதை பார்த்து வான்காவும் சிரிப்பான். கிறிஸ்மஸ் மரத்தை வெட்டுவதற்கு முன் தாத்தா பைப் புகைப்பார். நிதானமாக பொடி போடுவார். குளிரில் உறைந்து நிற்கும் வான்காவை பார்த்து சிரிப்பார். பனியால் மூடப்பட்ட இளம் தேவதாரு மரங்கள் தங்களில் எது இறக்கப் போகிறது என்பதை அறிய காத்திருப்பது போல அசைவற்று நின்றன. ஆங்காங்கு ஒரு முயல் பனிக்குன்றுகளின் மேல் அம்பை போல பாய்ந்து ஓடும். தாத்தாவால் கத்தாமல் இருக்க முடியாது. அவனை பிடி, அவனை பிடி, பிடி பிடி, ஹா ஹா ஹா, வாலில்லா பிசாசே என்று அலறுவாள். கிறிஸ்மஸ் மரத்தை வெட்டிய பிறகு தாத்தா அதை அந்த பெரிய வீட்டிற்கு இழுத்துச் சென்று அதை அலங்கரிக்கும் வேலையில் ஈடுபடுவார். வான்காவிற்கு மிகவும் பிடித்த இளம் பெண்ணான ஓல்கா இக்னாட்டிவ்னா தான் எல்லாவற்றுக்கும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பாள். வான்காவின் அம்மா பெலேகேயா உயிரோடு இருந்து அந்த பெரிய வீட்டில் வேலைக்காரியாக இருந்தபோது ஓல்கா இக்னாட்டிவ்னா அவனுக்கு பலகாரங்கள் கொடுப்பாள். வேறு வேலை இல்லாததால் அவனுக்கு படிக்கவும் எழுதவும் 100 வரை எண்ணவும் ஒரு வகையான நடனத்தை ஆடவும் கற்றுக் கொடுத்தாள். பெலேகேயா இறந்த பிறகு வான்கா தன் தாத்தாவுடன் இருப்பதற்காக வேலைக்காரர்களின் சமையலறைக்கு மாற்றப்பட்டான். சமையல் அறையிலிருந்து மாஸ்கோவில் உள்ள இந்த ஷூ செய்யும் தொழிற்கூட உரிமையாளரின் இடத்திற்கு அனுப்பப்பட்டான். தயவு செய்து வாருங்கள் தாத்தா. வான்கா தன் கடிதத்தை தொடர்ந்தான். கிறிஸ்துவின் பெயரால் உங்களிடம் கெஞ்சுகிறேன், என்னை அழைத்துச் செல்லுங்கள். என்னை போன்ற ஒரு துர்தஷ்டவசமான அனாதையின் மீது இரக்கம் காட்டுங்கள். இங்கு எல்லோரும் என்னை அடிக்கிறார்கள். எனக்கு கடுமையான பசியாக இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய துயரம் என்று என்னால் சொல்ல முடியாது. நான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறேன். கடந்த நாள் முதலாளி என் தலையில் ஒரு மர அச்சால் அடித்தார். நான் கீழே விழுந்துவிட்டேன். என் வாழ்க்கை மிகவும் மோசமானது. எந்த ஒரு நாயின் வாழ்க்கையை விடவும் கேவலமானது. அலியோனா, ஒற்றைக்கண், எகோர்கா மற்றும் குதிரை வண்டிக்காரருக்கு என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் இசை கருவியை யாருக்கும் கொடுத்து விடாதீர்கள். இப்படிக்கு உங்கள் பேரன் இவான் ஜுகாவ். அன்புள்ள தாத்தா, தயவு செய்து வாருங்கள். வான்கா அந்த எழுதப்பட்ட காகிதத்தை 2 முறை மடித்து முந்தைய நாள் ஒரு கோப்பைக்கு வாங்கிய உரைக்குள் போட்டான். சிறிது யோசித்த பிறகு அவன் பேனாவை நனைத்து முகவரியை எழுதினான். கிராமத்தில் இருக்கும் தாத்தாவிற்கு. பின்னர் தன் தலையை சொரிந்து சிறிது யோசித்து மேலும் சேர்த்தான். கான்ஸ்டன்டைன் மகரிச். கடிதம் எழுதுவதற்கு யாரும் இடையூறு செய்யவில்லை என்ற மகிழ்ச்சியில் அவன் தன் தொப்பியை அணிந்து கொண்டு தன் சிறிய கோட்டை போட்டுக்கொள்ளாமல் சட்டையுடனே தெருவுக்குள் ஓடினான். முந்தைய நாள் அவன் விசாரித்த கறிக்கடையின் கடைக்காரர்கள் கடிதங்கள் தபால் பெட்டிகளில் போடப்படும் என்றும் அந்த பெட்டிகளிலிருந்து ஓட்டுநர்கள் மற்றும் ஒளிமணிகளை கொண்ட தபால் வண்டிகளில் உலகம் முழுவதும் கொண்டு செல்லப்படும் என்றும் அவனிடம் சொல்லியிருந்தனர். வான்கா அருகிலிருந்த தபால் பெட்டியை நோக்கி ஓடி அந்த விலைமதிப்பற்ற கடிதத்தை அதன் துவாரத்துக்குள் செலுத்தினான்.
1 மணி நேரம் கழித்து இனிமையான நம்பிக்கைகளால் தாளாட்டப்பட்டு அந்த ஆழமான தூக்கத்தில் இருந்தான். அவன் ஒரு அடுப்பை பற்றி கனவு கண்டான். அந்த அடுப்பின் மீது அவனது தாத்தா தன் வெறும் கால்களை ஆட்டியபடி அமர்ந்து சமையல்காரர்களுக்கு அந்த கடிதத்தை படித்து காட்டிக் கொண்டிருந்தார். அடுப்பின் அருகில் ஹீல் தன் வாளை ஆட்டிக் கொண்டிருந்தது. முற்றும்.